ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முந்தின நாள் நைட்டு தான் என்னெல்லாம் வெடி வாங்கிட்டு வந்திருந்தோம், கிராக்கர்ஸ்ன்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லுமே நைட்டு வெடிக்கிற வெடி தான். மோஸ்ட்லி நைட்டு வெடிக்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா பாப்பா பயப்படுவான்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்குமே நைட்டு போடும்போதுமே புஷ்வானம் இதெல்லாம் போடும்போதுமே பயந்து அழுதுகிட்டு தான் இருந்தா. பூஜை ஜாமான்கள்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு பலகாரம் செய்கிறதுக்கு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு எங்கள் ஆச்சிக்கு ஒரு சாரீ வாங்கி வச்சுருந்தேன். அதையும் கொடுத்துட்டு வந்துட்டு நைட்டே கோலமும் போட்டு வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சி போட முடியாது. காலையில் பலகாரம் எதாவது செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் நைட்டே கோலம் போட்டு வச்சாச்சு. ரொம்பவே சிம்பிளான கோலம், கலர் பொடி எதுவுமே போடாமல் சிம்பிளாக இருக்கிற கலரை மட்டும் வச்சு கொடுத்து கோலம் போட்டாச்சு. நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா கேசரி, சுழியம்னு சொல்லுவாங்க, அதையும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக முறுக்கு, இது மூணும் நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி வடை, பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாவது போடுறதா தான் பிளானு. இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு உலர போட்டாச்சு. அது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மையாக அரைச்சி எடுக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். கூடவே ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏதோ நான் இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மிக்சரில் போட்டு ஒரு 2 சுத்து போட்டு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு அச்சு வெல்லமும் நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கையால் நம்மளால் எவ்வளோ நல்லா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்க பிசையணும். அப்போ தான் நம்ம அச்ச வெல்லமும் அந்த கடலைப்பருப்பும் நல்லா சேர்ந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும் கன்சிஸ்டன்சி. அந்த அளவுக்கு நல்லா கையால் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. வெல்லம் நல்லா உருகி இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இதை ஒன்று உருண்டை போட்டுக்கலாம். எவ்வளோ சைஸ் நம்ம இஷ்டம்தான். சிறுசாக வேணும்னா சிறுசாக போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாகவே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்து அதில் நம்ம அதுக்கான மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல லம்ஸ் இல்லாமல் நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா மாவு கெட்டி கெட்டியாக ஆயிரும். தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது உள்ள அந்த உருண்டையெல்லாம் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கலாம்.
பிடிச்சு வச்சுருக்கிற உருண்டையை எல்லாத்தையுமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஆயிலை வச்சுட்டு 1 by 1 போட்டு எடுத்துக்கலாம். நான் கூட வந்து வீட்டில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எந்த ஸ்வீட்டுமே வந்து வீட்டில் வந்து செய்ய வேண்டாம், கடையில் வந்து ஏதாவது ஆர்டர் கொடுத்து வாங்கிடலாம், வேலையும் மிச்சம் அந்த மாதிரி. ஆனால் வந்து நம்ம என்ன தான் வெளியில் வாங்கியிருந்தாலும் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுசியமே வந்து 10 ரூபாயா 20 ரூபாயா இல்லைன்னா அதை விட கூடையான்னு கூட தெரியலை. வெளியில் வாங்குறது அந்தளவுக்கு ஹெல்த்தியும் இல்லை, எந்த எண்ணெயில் செய்கிறாங்க எதுவுமே வந்து தெரியாது. ஆனாலும் என்ன, நம்ம வந்து வேலையை கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி கடையில் வந்து வாங்குகிறோம். வீட்டில் வந்து தீபாவளின்னு பொறுத்தவரை நம்ம வந்து ஏதாவது ஒரு பலகாரம் வந்து செய்யணும்னு சொல்லுவாங்க. அதனாலே வந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பலகாரம் வந்து செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. 1 by 1 போடும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு போடணும், இல்லைனா வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிக்கிடும். கொஞ்சம் வந்து தள்ளி தள்ளியே வந்து போடணும். நான் வந்து உருண்டை பிடிச்சி கொடுக்குறது, அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தான் வந்து நான் பண்ணேன். மற்ற எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் வந்து பண்ணினாங்க. ஏன்னா எனக்கு வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் வந்து கையில் வந்து பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சட்டியில் மட்டும் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து பயம். அதனால் வந்து அதை மட்டும் நான் வடை சுடுறது இந்த மாதிரி வந்து நான் பண்ணவே மாட்டேன் எப்போவுமே. பஜ்ஜி, பருப்பு வடை இது மாதிரி கூட நான் வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து உளுந்த வடை வந்து எனக்கு வந்து அவ்வளோவா வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் இதுவுமே வந்து போடும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது, கையில் பட்டுருமோ அந்த மாதிரி. அடுத்து ரெடி பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா முறுக்குக்கு வந்து ரெடிமேடாக வந்து இந்த முறுக்கு மாவு மிக்ஸ் ரெடி பண்ணுறாங்கல்ல, அதை தான் வந்து வாங்கியிருந்தோம். நாங்கள் அன்றைக்கி வாங்கியிருந்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா முறுக்கு மாவு மிக்ஸ் தான். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா உண்மையாகவே ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஓமம், அதுக்கப்புறம் எள்ளு இது எல்லாமே சேர்த்துருந்தாங்க. அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ண உடனே நல்ல ஒரு அரோமா இருந்தது. அன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் மாவையுமே வந்து முறுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். முறுக்கு மாவில் வந்து நம்ம எள்ளு, ஓமம் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்க தேவையே இல்லை. அதனால் வெந்நீர் மட்டும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி நல்ல மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெந்நீர் வந்து ஆட் பண்ணி மாவை வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்நீர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருப்போம்ல முறுக்கு சுடுறதுக்காக, அதுலேயுமே வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆயில் வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். சூடாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருப்போம், அதனால் கையை வந்து கொஞ்சம் பார்த்தே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவை வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் முறுக்கு வந்து நம்ம வந்து பிழியறதுக்காக இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கும். அது போக வந்து சிங்கிளாக வந்து அரும்பாக இருக்கும், அதையும் வந்து எடுத்துக்கலாம். எதுனாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து மாவு வந்து வச்சுக்கலாம். மாவு வந்து ரொம்ப டைட்டாக வந்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லாவே வந்து கேப் இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு
ஒரு ஆப்பைக்கு பேக் சைடில் இந்த மாதிரி முறுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். முறுக்கு சுற்றுறது வந்து லிட்டில் பிட் வந்து டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தான் வந்து முறுக்கு வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சுற்றி முடிச்சதுக்கு அப்புறமா ஓரங்களை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு வந்து கொஞ்சம் லைட் கலரில் தான் இருந்தது. அடுத்தடுத்து போட்டது வந்து ப்ரௌனிஷ் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்து வந்திருந்தது. அதுதான் உண்மையாகவே நல்லா வந்து மொறு மொறுன்னு வந்திருந்தது. அதே மாதிரியே வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 7லேருந்து 8 முறுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து தூங்க வைக்கிறதுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி உள்ள முறுக்கு எல்லாமே வந்து எங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. இந்த ஒரு பாக்கெட் மாவில் வந்து 30லேருந்து 35 முறுக்கு கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எனக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு. அதனால் நான் வந்து தூங்கிட்டேன். எங்கள் அம்மா கேசரி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் வந்து தூங்கிட்டாங்க. அகெயின் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு உளுந்த வடை அதுக்கப்புறம் பஜ்ஜி இது ரெண்டும் வந்து மார்னிங் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். பலகாரம்லாம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கும் வந்து மஞ்சள் எல்லாம் வச்சு நாங்கள் காலையில் டிஃபனையும் வந்து முடிச்சாச்சு. பாப்பா வந்து மார்னிங் வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டா. நான் எந்திக்கும் போதே வந்து எழுந்திரிச்சிட்டா. அடுத்ததாக குளிப்பாட்டிட்டு அவளுக்கு ட்ரெஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூக்கம். அவள் தூங்குகிற கேப்பில் வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவியும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்.
அடுத்ததாக லஞ்ச் எல்லாமே வந்து முடிச்சுட்டு பாப்பாவுக்கும் வந்து சாப்பாடெலாம் வந்து ஊட்டிட்டு நைட்டு வந்து வெடி வந்து போட்டுட்ருந்தோம். அப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து போடுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சக்கரம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இது வரைக்கும் நான் யாரும் வெடித்ததுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு இதை எடுத்து வைக்க டப்புன்னு வந்து வெடிச்சிருச்சு. நல்ல வேலை, காட்ஸ் கிரேஸ் வந்து எதுவுமே வந்து ஆகலை. கையிலையும் வந்து எதுவுமே படலை. ரொம்ப வந்து வெடித்த மாதிரி இருந்தது. ஆனாலுமே வந்து ஒரு சின்னதாக கூட ஒரு தீக்காயம் கூட படலை. எப்படியோ வந்து காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். தீபாவளி செலிப்ரேஷன் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு வந்து நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.